நாட்டுக்கோழினாலே டேஸ்ட்டு தான். அதுலேயும் இந்த மாதிரி நல்லா காரசாரமாக பிச்சு போட்ட நாட்டுக்கோழி வறுவல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். பேனில் 2 டீஸ்பூன் மல்லி விதை சேர்த்துக்கோங்க. கூட 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு 1/2 இன்ச்சு பட்டை, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 கிராம்பு. இதெல்லாத்தையும் ஒரு 3 நிமிஷத்துக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கூடவே நான் இங்கே ட்ரை கோகோனட் சேர்த்துருக்கிறேன். இந்த அளவு சேர்த்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்தெடுத்துட்டு இதை நல்லா கூல் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இதை பவுடர் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். குறைப்பாக அரைச்சிக்கிட்டாலே போதும். இது உரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு ஃப்ரைங் பேனை சூடு பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு ஆனியனை இங்கே நீல வாக்கில் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். கூடவே பச்சை மிளகாய், அடுத்து 2 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, வெங்காயம் பொன்னரமாக ஆகிற வரைக்கும் வறுத்து விட்டுட்டு இது கூட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. கூடவே ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், தேவைக்கேற்ப உப்பு போட்டு நல்லா கலரி விட்டுட்டு தக்காளி மசிகிற வரைக்கும் மூடி போட்டு வச்சிடலாம். தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா இங்கே நாட்டுக்கோழியை வேக வச்சு அதனுடைய எலும்பு தனியாக பிரித்து எடுத்து கறியை மட்டும் இதில் நான் சேர்த்துருக்கிறேன். கலருக்காக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். கூடவே 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. இதெல்லாத்தையும் நல்லா ஒன்றா பரட்டி விட்டுக்கலாம். கறியில் நல்லா படுற மாதிரி பொறுமையாக பரட்டி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால நம்ம வேக வச்ச சிக்கன் தண்ணியிலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு தடவை சிக்கன் வேக வச்ச தண்ணியை ஒரு முறை சேர்த்து பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக நம்ம அரைச்ச 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பவுடர் சேர்த்து விட்டுக்கோங்க. இதை ஒரு 3 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வேக விட்டுறலாம். கடைசியாக இறக்குறதுக்கு முன்னாடி காரம் தூக்கலாக தெரியறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூளை சேர்த்து விட்டுக்கோங்க. வாசத்துக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலையிலையே தூவி விட்டுக்கோங்க. இதை நல்லா கிளறி விட்டு ஒரு தடவை எடுத்து சர்வ் பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிறவங்க நாக்கிலலாம் எச்சி ஊறும். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.